ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருக்குது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 25வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 24 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கேட் ரைட்ல இருந்து அவனுக்கு என்னென்ன ஸ்கில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த கான்சுலேஷன் வர போர்ட்டல் ஓப்பன் ஆகி புதுசா 3 கான்சுலேஷன் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அசால்ட்டாவே நீங்க 3 பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆகி அதுல இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அங்க வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் தனியா போய் கொண்டு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்ப வர ஆரம்பிச்சிச்சுன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி டஞ்சன்ஸ் அப்புறம் கேட்ஸ் இது மூலியமா அந்த மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இருந்துதான் இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கான பிளேயர்ஸ் உருவானாங்க. இன்னமும் கூட இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சு இந்த உலகம் எப்ப அழிவுக்கு வரும்னு தெரியல. இருந்தாலும் கூட இதை நான் விட மாட்டேன். மற்றவங்களுக்கு வேணா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வியூ பாங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸிட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ரிஃப்ட் ஓபன் ஆகும், ஆனா இப்ப அதை காணமே அப்படின்ட்டு வந்துருச்சு இல்ல, எப்படியோ ஒரு வழியா இந்த ரிஃப்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் இந்த ரிஃப்ட் ஓபன் ஆனதை எதுக்கு இவ்வளவு கிளியரா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுல இருந்து வர மான்ஸ்டர்ஸ் அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவலி தான். இந்த ரிஃப்ட்னால இங்க நிறையவே அழிவு ஏற்பட்டு நிறைய மக்களும் உயிரிழந்தாங்க. சரி ஓகே, இனிமேலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைம் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான். எனக்கு என்னோட பேரண்ட்ஸோட ஃபேஸ் கூட ஞாபகம் இல்ல. என்னதான் என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியலனாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா அந்த நாள் வந்துச்சு. அப்போதான் எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க என் கண்ணு முன்னாடியே இறந்தா அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னால அதை மறக்கவே முடியாது. இப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை விட முக்கியமா என்னை காப்பாத்தின ஹீரோ அவனோட ஃபேஸ கூட என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அதனால இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா மாறுறது. சோ அதனால இந்த சிச்சுவேஷனுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அங்க பார்த்தா அந்த ரிஃப்ட்ல இருந்து நிறையவே மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட டாக் அண்ட் உல்ஃப் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அந்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ பேய் இருக்க மாதிரி பார்த்து பயப்படுதுங்க. இல்ல நம்ம ஹீரோவும் பேய் மாதிரி தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு பரவாயில்ல, இது நான் நினைச்சதை விட நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா அந்த கெர்பியஸ் இந்த ஸ்கில்லுனால அஃபெக்ட் ஆனிச்சு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கான காரணமும் இப்ப மூன் இல்லாததா கூட இருக்கலாம். சரி ஓகே, இந்த மூன் ஃபுல்லா கவர் ஆகாம இருக்கிறதே எனக்கு பரவாயில்லாம் தான் அப்படின்னு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறான். அந்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ வரதை பார்த்து பயந்துகிட்டு எங்களால ஏன்டா நவர முடியல அப்படின்னு ஷாக்லயே நின்றுட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்னோட புது ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அதுவும் என்ன விட்டுடா அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஃபுல் சார்ஜிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேல படல. அந்த மான்ஸ்டரும் கத்துக்குட்டி அட்டாக் கூட பண்ண தெரியல அப்படின்னு சிரிக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் கிட்ட ஏதோ ரசிகன் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு பிளாஸ்ட். அந்த மான்ஸ்டரும் இது எங்கந்திரா வந்துச்சு அப்படின்னு கதறுது. இப்போ நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் வந்து இந்த நாக் பேக் பஸ்டோட எஃபெக்ட் தான். அந்த அட்டாக்கும் சும்மாலாம் இல்ல, எல்லா மான்ஸ்டரும் பறந்து போய் விழுவுது. அப்புறம் அந்த ரிஃப்ட்ல இருந்து இன்னும் நிறைய மான்ஸ்டர் வெளியே வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே பரவாயில்லண்டா, இந்த நாக் பேஸ்ட் ஸ்கில் இதையும் அந்த ஃபுல் சார்ஜிங் இந்த 2 ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணும் போது இதோட டேமேஜும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு அட்டாக்னால இவ்வளவு டேமேஜ் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இதுக்கான காரணம் என் லக் இன்க்ரீஸ் ஆனோட்டி என்னோட கிரிட்டிக்கல் ரேட்டும் 600% இன்க்ரீஸ் ஆனிச்சு இல்ல, அதுவும் இதுல ஒரு முக்கிய ரோல் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட போய் ஓ நீங்க ஒரு அட்டாக்ல சாவ மாட்டீங்களா அப்படின்னு அதுங்களை மிரட்டுறான். அந்த மான்ஸ்டர்ஸும் யாரா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு மிரளுதுங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்ப போட்டு அப்படின்னா இந்த டைம் நீங்க கண்டிப்பா சாவீங்க அப்படின்னு அதை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறான். அங்க இருக்க மொத்த மான்ஸ்டர்ஸும் அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓடுதுங்க. அப்ப 2 பேரு கார்ல வராங்க. அந்த டிரைவ் பண்ணிட்டு வரணும் அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்களும் கார்ல இருந்து இறங்கி நாங்க கொரியன் பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து வரோம், எங்களுக்கு யாரு கால் பண்ணது அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு லீ ஹியூன், லெவல் 110. இவன் ஒரு பி ரேங்க் பிளேயர். அப்ப அந்த பிளேயர்
அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ண பொண்ணும் ஆமா சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அந்த சைடு தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறா. அப்போ அந்த லீயும் ஓ அப்படியா நீங்க இங்க இருந்து சேஃபான பிளேஸுக்கு போங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லீ கூட வந்த கண்ணாடியும் ப்ரோ நாம ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணோம் அப்படிங்கிறான். இவனோட பேரு லீ ஜூன், இவனோட லெவல் 90, இவனும் ஒரு பி ரேங்க் பிளேயர் தான். கைஸ் இவனுங்கெல்லாம் பேர் ஒரே மாதிரி வச்சிருக்கானுங்க, அதனால நம்ம இவனை கண்ணாடினே கூப்பிட்டுக்கலாம். அந்த லீயும் நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த லீயும் ஷாக் ஆயிட்டு என்னது அது கோபால்ட்டா, அப்படின்னா இது ஒரு கோபால்ட் ரிஃப்டா, நம்ம சீக்கிரமா அதை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் ஆமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் என்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என் கிட்ட மட்டும் வந்துடாதீங்க அப்படிங்கிறான். அவனுங்க ரெண்டு பேரும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இதை நானே தனியா தோக்கடிச்சிருவான் அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் ஷாக்லயே டேய் இப்போ நீ என்னடா பண்ண போற அப்படிங்கிறான். இப்போ அந்த கண்ணாடி அப்புறம் லீ ரெண்டு பேரும் வந்தானுங்கல்ல, அவனுங்க ரெண்டு பேத்தையும் நம்ம ஹீரோ அவனோட டீம்மேட்ஸா கன்சிடர் பண்ணி அவனோட ஃபேஸ் ஆஃப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். இப்போ அவனோட எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கூடவே அந்த சைக்டிக் அப்படிங்கிற ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னோட நாக் பேஸ்ட் ஸ்கில்ல என்னோட எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின அடியில வந்த வேகத்துல திரும்ப போய் அந்த ரிஃப்டோட எட்ஜில் அடிக்குது. இந்த ரிஃப்டோட எட்ஜில் யாராவது பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேமேஜ் விழுவோம். நம்ம ஹீரோவும் நைஸ் ஷாட் அப்படிங்கிறான். அந்த லீயும் கண்ணாடியும் யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் நீ தான் அந்த சியோன்ஜுனா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு ஓ நீங்க தான் அந்த பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து வரீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த லீயும் ஆமா அப்படின்ட்டு அப்புறம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா உன்னாலதான் இங்க நிறைய உயிரிழப்பு ஏற்படாம தடுக்க முடிஞ்சிச்சு, உனக்கு மறுபடியும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அட இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த லீயும் நான் கேள்விப்பட்ட மாதிரியே தான் நீயும் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ என்னண்டா கேள்விப்பட்ட அப்படிங்கிறான். அப்போ அந்த லீயும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட கொடுத்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நிறையவே டாப் ரேங்கிங் பிளேயரால செய்ய முடியாததை கூட நீ அசால்ட்டா பண்ணுனியா, அப்புறம் என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்காம இந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் யோ பிரதர் நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லீயும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், நீ எப்படி ஹண்ட் பண்ற அப்படின்னு நான் நேரா பார்க்கணும், நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னோட ஃபைட்ல நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஹண்டிங்க பார்க்கணுமா, அட பார்த்துட்டா போச்சு இனிமே தான் சம்பவமே இருக்கு, அதனால சீக்கிரமா என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறான். அந்த லீயும் அப்படியா ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் அடே முட்டாள் பிரதர் நீ என்னடா பண்ணிருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்த நியூபீஸுக்கு உண்மையான ஹண்ட்னா என்னன்னு நான் காட்டுறேன், அதனால நீங்க இனிமே நடக்க போறத மிஸ் பண்ணாதீங்க, இனிமே தான் சம்பவமே ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.